இன்றைக்கி நாம் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸை பற்றி பார்க்கலாம். இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் இருக்கிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகாமல் போய் ஹார்ட் பம்ப் பண்ண முடியாமல் செயலிழந்து போகிறதா இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்திரோஸ்க்ளிரோட்டிக் கண்டிஷன்ஸு, ஸ்மோக்கிங்கு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாகும் போது இதயத்தில் போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இதயத்தில் இருக்க தசைகளுக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகாமல் போய் பம்ப் பண்ண முடியாமல் ஹார்ட் செயலிழந்து போகிறத இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ். ஸோ இதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னா, அடிக்கடி செஸ்ட் பெயின் வருது, நெஞ்செல்லாம் ஹார்ட் பால்பிட்டேட்டடாக இருக்கிறது, அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங், மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குது, அந்த கணுக்காலில் அடிக்கடி சிலருக்கு பார்த்திங்கன்னா கணுக்கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்படின்னாலே உங்களுக்கு இதுக்கான அறிகுறிகள் தான். இந்த மாதிரி குடல் இரத்த குழாயில் வர அடைப்புகளுக்கு அடைப்புகள் நீக்கம் பண்ணுறதுக்கான மருந்துகளும் ஹோமியோபதியில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.